அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் விச் ரிவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறதா கேள்வி. எந்த ஆற்றின் குறுக்கே கட்ட போறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா சாங்போ, அதாவது நமக்கு இந்தியாவில் பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பிரம்மபுத்திரா நதியின் மீது சைனா ஒரு அணையை கட்ட போறாங்க. அது எங்க கட்ட போறாங்க அப்படின்னா திபெத் அப்படிங்கிற அந்த பகுதியில கட்ட போறாங்க. ஸோ திபெத்ல பிரம்மபுத்திரா நதியின் பேரு சாங்போ நதி. சரிங்களா, சாங்போ அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது, consider the following statements about Manmohan Singh. Served as RBI governor from 1982 to 85, introduced LPG reforms in 1991, served as Prime Minister of India between 2004 to 2015. 14 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. மன்மோகன் சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1982 முதல் 85 வரை RBI ஆளுநராக பணியாற்றினார் அப்படிங்கிறது சரிதான். 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பார், சீர்திருத்தங்கள், கரெக்ட் தான். 2004 14 வரைக்கும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருப்பார். மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா சரியான பதில். அடுத்தது, சுபோஷித் பஞ்சாயத் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கறதா கேள்வி. இந்த சுபோஷித் பஞ்சாயத்து அப்படிங்கறத நம்ம பிரதமர் இந்த ஒரு திட்டத்தை நேற்று அறிமுகம் செஞ்சிருக்கிறார். இந்த திட்டம் எதை தொடர்பான திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி, ஊட்டச்சத்து பாதுகாப்பு. கிராமப்புறங்கள்ல, இந்தியாவுடைய கிராமப்புறங்கள்ல ஊட்டச்சத்து பாதுகாப்பை நம்ம உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, வீர் பால் திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீர் பால் திவாஸ் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதா கேள்வி. எதற்காக இல்லை, என்று கொண்டாடப்படுகிறது அப்படிங்கறதா கேள்வி. எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீர் பால் திவாஸ் அப்படிங்கிறது நமக்கு டிசம்பர் 26 கொண்டாடப்படுது. ஓகேங்களா, டிசம்பர் 26. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கிய குரு கோவிந்த் சிங் இருக்காரு இல்லையா, அவருடைய 4 மகன்கள், அதாவது அவருடைய 4 மகன்களையுமே கொண்டிருப்பாங்க. அதனுடைய ஒரு நினைவாக தான் இந்த வீர பால் திவாஸ் அப்படிங்கிறது நமக்கு கொண்டாடப்படுது. சரிங்களா, சோ டிசம்பர் 26 அப்படிங்கறதா கரெக்ட். அடுத்ததா, how many children won the பால் புரஸ்கார் அவார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எத்தனை குழந்தைகள் பால் புரஸ்கார் விருதை வென்றுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தோம்னா இந்திய அளவுல 17 பேருக்கு இந்த பால் புரஸ்கார் விருது அப்படிங்கிறது வீர பால் திவாஸ் அன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுல தமிழகத்தை சேர்ந்த ஜனனி நாராயணன் அப்படிங்கிற இந்த சிறுமி, 14 வயது சிறுமிக்கும் இந்த தேசிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரிங்களா, சோ மொத்தம் 17 பேர், அதுல தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர். சரிங்களா, சோ வீர பால் திவாஸ் அப்படிங்கிறது என்று அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 26 அந்த அன்னைக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் அந்த பால் புரஸ்கார் விருது. சோ இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நன்றி.